ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 3 பார்க்கலாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டில் வந்து நம்ம செயின் ரூல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்ற மாதிரி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா ஷியோராக ஒன்ஸ் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடைக்குங்க. ஸோ ஓகேங்க, வாங்க இப்போ சம்குள்ளே போகலாம். ஓகேங்க, சம்மில் பாருங்க. 39 workers can do a piece of work in 12 days, working 5 hours a day. In how many days will 30 workers complete the work by working 6 hours a day? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மில் பார்த்தீங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம லாஸ்ட் டைம் எல்சிஎம் மெத்தடில் பார்த்த சம் மாதிரி இல்லாமல் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 workers அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ கேன் டூ அ ஒர்க் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க, இல்லை பி கேன் டூ அ ஒர்க் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா 39 workers டூயிங் 12 days ஒர்க் வந்து 12 days பண்ணுறாங்க. பட் வந்து ஒவ்வொரு நாளும் 5 hours பண்ணுறாங்கலாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான சம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன ரூல் யூஸ் பண்ணோம்னா செயின் ரூலுங்க. அதாவது இதுதாங்க நம்மளோட ஃபார்முலா. M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. அதாவது Men1 Day1 R1 divided by Work1 equal to Men2 Day2 R2 divided by Work2. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து Men1 என்னங்க 39 workers இல்லைங்களா. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ D1 வந்து என்னங்க 12 days இல்லைங்களா, 12 days D1. ஓகேங்களா, அதையும் எடுத்துக்கிறோம். and then H1 என்னங்க ஹவர்ஸ் 5 hours. ஓகேங்களா. ஸோ இப்போ அதை எடுத்துக்கிட்டு H1க்கு பதிலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒர்க் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஒன் ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா M2 என்னங்க 30 workers. ஓகேங்களா. ஸோ அந்த கம்ப்ளீட் ஒர்க் பை 6 hours ஸோ டே கொடுக்கல அவங்க. ஓகேங்களா. ஸோ வந்து D2க்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். and then அந்த H2 என்னங்க 6 hours a day. ஸோ 6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேயும் ஏன் 1 எடுத்துக்கிறோம், இங்கேயும் வந்து நம்ம W2க்கு பதிலாக ஏன் வந்து 1 எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கேயும் 1 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் மட்டும் தாங்க வேரியபிள். அண்ட் தென் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ 6 வந்து நம்ம 12ல் கேன்சல் பண்ணோம்னா 12 வந்து 2ல் போகும் இல்லைங்களா. 12ல் கேன்சல் 2ல் கேன்சல் ஆகும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வந்து 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6ல் கேன்சல் ஆகும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து 2 கேன்சல் பண்ணும்போது 3, அண்ட் தென் வந்து 39 வந்து 3ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 13 days. ஓகேங்களா. அண்ட் எனக்கு இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, இப்போ பாருங்கள். இஃப் 72 men can build a wall of 280 meter length in 21 days, how many men could take 18 days to build a wall of length 100 meter? ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, நம்ம இப்போ உங்களுக்கு செயின் ரூல் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து Men1 என்னங்க 72 men. ஓகேங்களா. ஃபஸ்ட்டில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Day 1 வந்து என்னங்க 21 days. ஓகேங்களா. 72 men 21 days. ஓகேங்களா. ஸோ வந்து இங்கே ஹவர் 1 என்னங்க, ஹவரை பற்றி இங்கே பேசலாங்க இந்த கொஷனில். ஸோ அதனால் வந்து நம்ம ஹவர் H1 நம்ம எடுத்துக்கலாம். H1 அண்ட் H2 ரெண்டுமே எடுத்துக்க மாட்டோம். ஸோ பட் வந்து W1 என்னங்க 280 மீட்டர் லென்த் வால் அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் 280 வந்து W1 நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா M2 என்னங்க ஹவு மெனி மந்த்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ M2 தரல. ஸோ M2க்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். D2 வந்து 18 days. ஓகேங்களா. குட் டேக் 18 days டு பில்ட் அ வால்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 18 எடுத்துக்கிட்டோம். H2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹவர்ஸை பற்றி நம்ம பேசலை அப்படின்றனால H2 எடுக்கல. அண்ட் பில்ட் அ வால் ஆஃப் லென்த் 100 மீட்டர். இங்கே வந்து W2 வந்து வேறுங்க. ஸோ சேம் ஒர்க்குன்ற மாதிரிலாம் இங்கே தரலாங்க. W2 மாற்றி கொடுத்துருக்காங்க 100 மீட்டர் வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே 100ன்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ ஓகேங்க, இப்போ எக்ஸ் மட்டும்தாங்க வேரியபிள். ஸோ மற்ற எல்லாமே நம்பர்ஸ்ன்றனால நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 3ல் கேன்சல் பண்ணி பாருங்கள். 21 வந்து 7ல் போகுதுங்க. அந்த அதே மாதிரி 3ல் கேன்சல் பண்ணும்போது தான் 18 வந்து 6ங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ அந்த கால்குலேஷன் ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். 1 man or 2 women or 3 boys can do a piece of work in 88 days. 1 man, 1 woman and 1 boy will do it in X days. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 man தனியாக ஒரு ஆள்னால ஒரு ஒர்க்கை 88 டேஸில் செய்ய முடியும். அதே மாதிரி விமன் அந்த ஒர்க்குக்கு விட்டிங்க அப்படின்னா 2 women தேவைப்படுவாங்க. 2 women வந்து அந்த சேம் ஒர்க்கை வந்து 88 டேஸில் பண்ணுவாங்க. அதே வந்து இவங்க 2 பேர் இல்லாமல் ஜஸ்ட் பாய்ஸை மட்டும் இந்த ஒர்க்கில் இறக்கி விட்டிங்கன்னா 3 boys வந்து இந்த ஒர்க்கை 88 டேஸில் செய்வாங்க. புரியுதுங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 man, 1 woman and 1 boyனா கம்பைண்டாக ஒரு மேன், ஒரு உமன், ஒரு பாய் 3 பேர் கம்பைனாக அந்த ஒர்க்கை பண்ணால் எக்ஸ் டேஸில் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க நம்மளுடைய கொஷினேங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இப்போ நம்ம 1 மேன் இது வந்து நம்ம என்னங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேம் ஒர்க்கை வந்து இதே 88 டேஸில் 1 மேன் பண்ணுறாப்புல. ஸோ அதே மாதிரி 2 உமன் பண்ணுறாங்க, 3 பாய்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேர் ஈக்குவலுங்களா, இதை நம்ம புரிஞ்சுக்கலாங்களா.
ஸோ அப்போ வந்து 1 man is equal to 2 women and 1 man is equal to 3 boys. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படிலாம் சேஞ்ச் பண்ணி எழுதலாங்க, இப்போல்லாம் எழுதலாங்களா? பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. m is equal to 2 women, m is equal to 3 boys இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி woman is equal to m/2 அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா, 1/2 men. அதே மாதிரி woman is equal to இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/2 boys ஓகேங்களா. ஸோ boy is equal to என்னங்க, 1/3 man அல்லது 2/3 woman. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. சரி ஓகேங்க, இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ எப்போ நம்மளோட ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸோ இங்கே மென் ஒன்று என்னங்க, நம்ம வந்து என்ன வேணால் எடுத்துக்கலாங்க. ஸோ வந்து மேனும் 1 man எடுத்துக்கலாம், இல்லைனா 2 women எடுத்துக்கலாம், இல்லைனா 3 boys எடுத்துக்கலாம். ஸோ அது நம்ம விஷயம் தான் சரிங்களா. ஸோ நாம் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா 1 man எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. நீங்கள் வேணால் 2 women இல்லை 3 boys எடுத்துக்கோ, ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா. சரி ஓகேங்க, M1க்கு பதிலாக 1 man எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ டேஸ் வந்து என்னங்க 88 days இல்லைங்களா. ஸோ அதை எடுத்துக்கிறோங்க. ஹவர்ஸை பற்றி இங்கே பேசலை, ஸோ H1 விட்டுறோம். ஒர்க் ஒன்று இந்த W1 என்னங்க, ஒர்க் 1. ஸோ எந்த ஒர்க் இல்லை, ஜஸ்ட் ஒர்க் பீஸ் ஆஃப் ஒர்க்குன்னு தந்திருக்காங்க. ஸோ அதனால் 1 எடுத்துக்கிறோங்க. அண்ட் தென் men 2 என்னங்க, 1 man + 1 woman + 1 boyன்னு சொன்னாங்களா. ஸோ இப்போ 1 man ஓகேங்க, ப்ளஸ் 1 womanக்கு பதிலாக இங்கே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாங்க. ஸோ women is equal to 1/2 menங்களா, m/2ங்களா. ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் 1/2 men எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ப்ளஸ் 1 boy அப்படின்னா 1 boyக்கு பதிலாக என்னங்க எடுத்துக்கலாம், b is equal to 1/3 menங்களா. ஸோ அப்போ 1/3 mன்னு எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா. ஸோ அண்ட் தென் வந்து டே 2 நமக்கு தரல, ஸோ அதான் நமக்கு கேட்டிருக்காங்க x days ஓகேங்களா. H2 வந்து காசை பற்றி இந்த கொஸ்டினில் பேசலை, ஸோ விட்டுறோம். ஸோ ஒர்க் 2 என்னங்க, ஸோ சேம் அதே ஒன் ஒர்க் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ சம்முக்கு வாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 88 m இல்லைங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாருங்கள், நம்ம என்னங்க பண்ணலாம். ஸோ இப்போ 1m + 1/2 m + 1/3 mங்கிறது வந்து நம்ம வந்து டினாமினேட்டர் இருக்கிற 2, 3 and 1க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 வருங்களா. ஸோ 6 மீன்ஸ் ஸோ இங்கே 1mக்கு என்ன பண்ணலாங்க, 6mன்னு போடலாம் இல்லைங்களா. டினாமினேட்டர்லேயே 6 வரணும், நியூமினேட்டர்லேயே 6 வரணும். டினாமினேட்டரில் 6 வரணும் மீன்ஸ் நமக்கு வந்து இங்கே by 1 தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம இன்ட்டு 6 பண்ணால் நியூமினேட்டர்லேயே 6 வந்துடும். இங்கே வந்து பாருங்கள், டினாமினேட்டரில் என்னங்க இருக்குது, 2 இருக்குது. ஸோ நமக்கு வந்து இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரில் 6 வருங்கும்போது ஸோ மேலே 1லேயே வந்து இன்ட்டு 3 பண்ணும்போது இங்கே 3 வந்துடும் இல்லைங்களா. ஸோ இப்போ அடுத்து இங்கே வாங்க, 1/3 mங்கும்போது டினாமினேட்டரில் நமக்கு 6 வரணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்டு 2 பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து டினாமினேட்டரில் 6 வரும்போது மேலே வந்து 1க்கு என்னங்க ஆகும், இன்ட்டு 2 வரும்போது 2ன்னு வந்துடும் ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 6 + 3 + 2. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கான்செப்ட் இது மட்டும் உங்களுக்கு புரியலைன்னா ஸோ லைட்டாக வந்து நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் வந்து ரஃப் ஒர்க் மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. இந்த கான்செப்ட் எப்படி இந்த ப்ராக்கெட் வந்து இப்போ 6 + 3 + 2/6 நான் மாற்றினேன்னு சொல்லிவிட்டு அண்ட் m வந்து காமனாக எடுத்துக்கிறோம் இன்ட்டு x நம்ம நம்மளுடைய டேஸ் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அந்த வந்து இப்போ நாங்கள் இப்போ ஆட் பண்ணிடலாம் இல்லைங்களா. 6 + 3 + 2 என்னங்க 11 வரும். 11 வந்து நம்ம இங்கே 11/6ங்களா. ஸோ நான் வந்து 11 வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது டினாமினேட்டரில் கொண்டு போய்க்கலாம் இல்லைங்களா. அதே மாதிரி 6 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது நியூமினேட்டரில் கொண்டு போய்க்கலாம். அப்போ வந்து 6/11 ஆயிரும். இங்கே ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் இருக்குங்க. ஸோ m அண்டு இந்த சைடு இருக்கிற m லெஃப்ட் சைடு இருக்கிற m ரைட் சைடு இருக்கிற m ரெண்டும் கேன்சல் ஆகிடுதுங்க. ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 11 88 8ல் போகும். ஸோ 8 × 6 வந்து 48 ஓகேங்களா. ஸோ 48 days எப்படி வந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் 9 sums பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் ஆக்சுவலி இந்த 3 பார்ட்டில். ஸோ இந்த 3 பார்ட் வீடியோவை பற்றி இந்த 9 sums பார்த்த பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி ஷுவராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.